ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப்ஸு, அது எப்படி செய்கிறது, எப்படி நம்ம அது யூஸ் பண்ணோன்னு சொல்லிட்டுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ஹெல்த்து எப்போவுமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம ஸ்கின்னில் நம்ம முகத்தில் பிம்பிள்ஸ் வரக்கூடாது. அதனால நம்ம தண்ணி அதிகமாக குடிக்கணும். அது இல்லாமல் நம்ம உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு கோல்டு பொருளும் நம்ம எடுத்துக்கணும். சாப்பிட்ற விதமும் நம்ம சூடு பொருளும் சரி கோல்டு பொருளும் சரி ஒரு லெவலாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி நான் ரொம்ப வீடியோஸ் உங்களுக்கு நான் போட்டு இருக்கிறேன். அது இல்லாமல் எனக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஹீட் பாடி இருக்குது, உடம்பு ரொம்ப சூடு, நான் என்ன சாப்பிட்டாலும் அதுக்காக நான் ரொம்ப சூடு பொருள் எடுத்துக்கிறதில்ல, நானும் கோல்டு பொருள் கூட எடுத்துக்கிறேன், ஆனால் பிம்பிள்ஸ் எனக்கு வருது போது, அந்த மார்க்கும் கூட முகத்தில் இருக்குது. அதுக்கும் அவங்களுக்கு நான் ஒரு வீடியோ அப்லோடு பண்ணியிருந்தேன். 2 வீடியோ கூட அப்லோடு பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம முகத்தில் பிம்பிள்ஸ் வரக்கூடாது, நம்ம எப்பவுமே நம்ம முகம் ரொம்ப நல்லா பளபளன்னு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். அது இல்லாமல் முகத்தில் 1-2 பிம்பிள்ஸ் வந்தாலும் நம்மளுக்கு இது எப்போ போதும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அந்த டென்ஷனே வேணாம். அந்த டென்ஷன் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிம்பிளான டிப்ஸு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். பாருங்க, இது எந்த அளவுக்குன்னு. இது கசப்பு தன்மை தான், அது எப்படி என்ன யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டுன்னு பார்க்குறேன். அதுக்கு தேவையானது வெறும் வேப்பிலைங்க. வெறும் வேப்பிலை வச்சு உங்களுக்கு நான் ஃபேஸ் பேக் கூட போட்டிருக்கிறேன். இப்போ இந்த நம்ம ஹெல்த்துக்கு நம்ம குடிக்கிறதுக்கு இது எப்படி பயன்படுத்தலாம், இது எப்படி நம்ம யூஸ் பண்ணோம் நம்ம ஸ்கின்னுக்குன்னு சொல்லிட்டுன்னு ரொம்ப ஈஸியான டிப்ஸ் இது. பாருங்கள், நேற்று இது நான் மரத்துலேருந்து பிச்சுன்னு வந்திருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தால் போதும். இது கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இது தேவையான அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துக்கின்னு இது ஒரு பாத்திரத்தில், இதனால் நம்மளுக்கு நல்லா ஒரு ஃபுல் பாடிக்கே நம்ம ஸ்கின்னு நம்ம ஃபுல் ஆரோக்கியத்துக்கு அவ்வளோ நல்லா ஒரு சூப்பரான பெனிஃபிட் கிடைக்கிது இதனால். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை வேண்டால் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இருந்தாலும் கருவேப்பிலை இல்லாத வெறும் இந்த மாதிரி வேப்பிலை சேர்த்து நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம உடம்புல அந்த முகத்தில் இருக்க அந்த கிருமிகள் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கும். அந்த பிம்பிள்ஸ் வராத கூட நம்மளுக்கு அவ்வளோ நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். பாருங்கள், இதில் இது ஒரு கைப்பிடி அளவுக்கு தான், இப்படி தான் ஒரு கைப்பிடி அளவுக்கு. இது நான் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு வெறும் ஒரு 10 ml தான், ஜாஸ்தி அரை கிளாஸு 1/4 கிளாஸ் குடிக்கணும் அப்படியெல்லாம் இல்லை. ஒரு 10 ml எவ்வளோ வரும் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு 10 ml தினம் நைட்டில் நம்ம இது குடித்தோம்னா கசப்பு தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம தூங்கும் போது இது ஒரு 10 ml குடிச்சு பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு இதாகுதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். இப்போது இதை ஏன்னா இதில் நம்ம எப்பவுமே பிச்சு எடுக்கும் போது இதில் இந்த பின்னாடி சைடெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துக்கணும். ஏன்னு சொல்கிறேன்னா இதில் இந்த பூச்சி அது இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி க்ளீனாக இருக்கிறத பார்த்து இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துன்னு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கழுவிக்கணும். இது ரொம்ப காஞ்சிட்டு இருக்குது, நீங்கள் எடுத்துன்னு நீங்கள் செய்யவே இல்லை, ரொம்ப காஞ்சிட்டு இருக்குதுன்னா கூட பரவாயில்ல, கழுவிட்டு கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டாலும் போதும், நல்லா ஊறிடும். பாருங்க, இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி நான் ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த டம்ளர் ஃபுல்லாக ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இந்த ஒரு கிளாஸ் தண்ணி அது கொதிக்க அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வரணும். இப்போ இந்த அரை டம்ளர் தான் நான் 2 வாரத்துக்கு நான் 10 ml மட்டும் நைட்டில் நான் சாப்பிட்டெல்லாம் ஆகிட்டு தூங்கும் போது இதை நான் குடிக்கிறேன். இப்போ இது கழுவிக்கு எடுத்து இந்த தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு
ஃபுல்லு 1 மாதத்துக்குனா நீங்கள் வெளியெல்லாம் வச்சிங்கன்னா கெட்டு போயிடும். 1 மாதத்துக்குனா 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 கிளாஸ், அப்போது 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வரணும். ஏன்னா இப்போ இது போட்டுருந்தோ கொதிச்சுருந்தோ எடுத்துடணும் இல்லை, அந்த அளவுக்கு தண்ணி வரணும். அது கொச்சி அந்த ஃபுல்லாக அந்த அதில் இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் அதில் இறங்கிட்டு அந்த கசப்பு தன்மை இருக்கும். ஏன்னா நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னாக்கா அந்த கசப்பு தன்மை இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும் இல்லைங்களா? அப்போ தான் நம்ம உடம்பும் நல்லா இருக்கும், நம்ம முகத்தில் வர பிம்பிள்ஸு ஏன்னா இருந்தாலும் அது கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இப்போ அது நல்லா கொதித்த பிறகு உங்களுக்கு காட்டுற 1/2 ஹவர் ஆகாது, ஒரு 10 நிமிஷம் நல்லா கொச்சி இதாகிடும். பாருங்கள் இந்த அளவுக்கு எப்படி கொதிக்கிறது. இந்த மாதிரி கொதிக்க கலரே மாறும். இது பாருங்கள் இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. லைட்டாக அந்த கலரெல்லாம் இதில் வரும். இது கொதிக்க ஃபுல்லாக ஒரு மாதிரி க்ரீன் கலர் ஆகிடும். அப்போ இது ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் நார்மல் இடத்துல வச்சுக்கலாம். நான் 2 வாரத்துக்கு இது தண்ணி ஒரு 10 ml தான், 10 ml ரொம்ப கம்மியாக தான், அவ்வளோ எடுத்துக்கினா போதும், ஜாஸ்தி தான் எடுத்துக்கணும்னு இல்லை. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும்னா நம்மளுக்கு பிம்பிள்ஸ் வர்றதோ கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நம்ம உடம்போ அந்த கசப்பு தண்ணி நம்ம உடம்புல இருக்கிறதுனால நல்லா ஆரோக்கியமாக நம்ம உடம்பே இருக்கும். அது இல்லாமல் சின்ன கிளாஸில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2 வாரம் வராது. நல்லா பெரிய கிளாஸில் ஃபுல்லாக 1 கிளாஸ் தண்ணி எடுத்திங்கன்னா 2 வாரத்துக்கு நான் இது யூஸ் பண்ணுறேன். இதுதான் உங்களுக்கு நான் சொல்லின்னு இருக்கிறேன். அந்த மாதிரி 1 கிளாஸ் தண்ணி நல்லா பெரிய கிளாஸாக எடுத்துக்கோங்க. ஏன்னா சில பேர் ரொம்ப கசப்பாக இருக்குது எப்படி குடிக்கிறதுனாக்கா, நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பாருங்கள் இப்போது நல்லா கொதித்து இந்த இலெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். வேப்பல் இது தண்ணி கலர் பாருங்கள், அது கொதிக்கும் போது இந்த மாதிரி கலரில் இந்த மாதிரி லைட்டு கலராக வந்துடும். அதில் ஃபுல்லாக இப்போ இது ஆஃப் பண்ணிடணும். நல்லா ஆறின பிறகு இது வடிகட்டிட்டு ஒரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் நார்மல் இடத்துல வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஒரு 10 mlனாக்கா பாருங்கள் இந்த அளவுக்கு தான் வரும். இந்த மாதிரி இது 2 வாரத்துக்கு நான் இவ்வளோ தான் எடுத்துக்கிறது. 2 வாரத்துக்கு நான் இது நைட்டில் முகத்தை கழுவிட்டு, இன்னொன்று இதில் வந்து நம்ம குடிக்கிறது இல்லாமல் நம்ம முகத்துக்கு எப்படி பயன்படுத்தணும்னு அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். இது நல்லா ஆற இட்ட பிறகு நல்லா வடிகட்டிட்டு ஒரு பாக்ஸில் இல்லை பாட்டிலு இருந்தாலும் அதில் ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் நார்மல் இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து கொஞ்சோண்டு இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து ஒரு பவுலில் இந்த அளவுக்கு போதும், சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கினாலும் போதும். இது வந்து நம்ம முகத்தை நல்லா கழுவிட்டு, இது நம்ம தினம் எடுக்கும் போது நம்ம இன்னொரு மெத்தட் ஃபாலோ பண்ணோம். அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்துன்னு காட்டன் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி காட்டன் எடுத்து இதில் இதை டிப் பண்ணிக்கணும். டிப் பண்ணிவிட்டு நம்ம முகத்தில் ஃபுல்லாக நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடியே நம்ம முகத்தை கழுவிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஃபுல் முகத்தில் இந்த மாதிரி காட்டனில் வச்சு இந்த மாதிரி எடுத்துட்டு, இது நம்ம முகத்தை வாஷ் பண்ணக்கூடாது, முகத்தை கழுவக்கூடாது. ஃபுல்லு உங்கள் கழுத்து, உங்கள் முகம், இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இந்த கசப்பு தன்மை வந்து நம்ம முகத்தில் அந்த பிம்பிள்ஸ் வர்றது கூட நம்மளுக்கு தடையாக இருக்கும். இந்த மாதிரி காட்டனில் நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு உங்கள் முகத்தில் ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் நான் இதில் 10 ml குடிக்கிறதுக்கும் நைட்டில் எடுத்துக்கிற இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். இந்த மாதிரியே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து 1 மாதம் ட்ரை பண்ணி பாருங்க. அது இல்லாமல் இது ட்ரை பண்ணும்போது எது வேணாலும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம்னாக்கா எந்த ரிசல்ட்டும் கிடைக்காது. நல்லா தண்ணி குடிங்க, மெயின் அதுதான், நல்லா தண்ணி குடிங்கோ. இந்த மாதிரி நீங்கள் வேப்பல்லியில் தண்ணி இந்த மாதிரி செஞ்சு ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் குடிக்கும் போது 10 ml எடுத்து நீங்கள் குடிக்கலாம். அதுலேயே கொஞ்சமாக நம்ம முகத்துக்கு சும்மா காட்டனில் எடுத்து நம்ம முகத்தை டிப் பண்ணணும். இந்த மாதிரி காட்டனில் இந்த தண்ணி வந்து வேப்பலை தண்ணி டிப் பண்ணிட்டோமே என்னத்துக்கு முகத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ஃபுல் பாடிக்கே நல்லா இதுவாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம வேப்பலை தண்ணி குடிக்கிறோம். அது இல்லாமல் இது வந்து நம்ம முகத்தில் வந்துட்டு
இந்த காட்டனில் டிப் பண்ணிட்டு அங்கங்கே ஃபுல் முகத்தில் இது பண்ணிவிட்டு நம்ம கழுவக்கூடாது, அப்படியே நம்ம தூங்கலாம். காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த வர பிம்பிள்ஸ் கூட நம்மளுக்கு தடை பண்ணும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு வேப்பிலை வச்சு வேறு எதுவுமே அதில் மிக்சிங் இல்லை. நீங்கள் அதில் நாட்டு சர்க்கரை இல்லை ஹனி சேர்த்து மிக்ஸ் பண்ணலாமான்னு இல்லை. அப்படியே நீங்கள் டைரெக்டாக எதுவுமே மிக்ஸ் பண்ணாத அப்படியே குடிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. அந்த உடம்புல இந்த வேப்பிலை தண்ணி குடிக்கிறதுனால நம்ம ஸ்கின்னும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய்.